Hello guys, இன்னைக்கு நம்ம வீடியோல கொத்தவரக்காய் குழம்பு எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம். ரொம்பவே சிம்பிள். வாங்க எப்படி செய்யலாம்னு பாப்போம். சோ இதுக்கு வந்து கடாயில ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விடணும். எண்ணெய் நல்லா சூடானதுமே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு. அது நல்லா பொரிஞ்சதுமே கொஞ்சோண்டு கறிவேப்பிலை, ஒரு 5 பல் பூண்டு வந்து இந்த மாதிரி இடிச்சு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 2 வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின உடனே 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் வந்து வீட்டில் அரைச்ச மிளகா பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு இது நல்லா தக்காளிலாம் மசிகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ தக்காளிலாம் நல்லா மசிஞ்சாச்சு. இப்போ நான் இங்கே கொத்தவரக்காய் வந்து இந்த மாதிரி 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி 2 விசில் வர வரைக்கும் நான் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். வேக வச்ச காயை அந்த தண்ணியோடு சேர்த்து ஊற்றி கொதிக்க வைக்கணும். ஒரு 5-10 மினிட்ஸ் கொதித்த உடனே நம்ம வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி இதில் ஊற்றணும். ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு கொதிக்க வைங்க. கடைசியாக வந்து நம்ம வேர்க்கடலை பொடி சேர்த்துக்கணும். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு பொடியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட கொத்தவரக்காய் குழம்பு ரெடி. கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா நம்மளோட கிரேவி ரெடி. சாதத்து கூடலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.